பெரம்பூரில் மீட்டிங் அப்படின்னு பத்திரிகையாளர்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி நேற்று அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் கூட்டம்? அண்ணன் வந்து நான் அதிகமாக படம் பார்த்ததில்ல, ஒரே ஒரு படம் தான் பார்த்தேன், அந்த ஸ்போர்ட்ஸ் மூவி. இப்போ கூட சொன்னார் பிகில். பிகிலில் ஒரு கேரக்டர் பிடிக்குமே, என்ன கேரக்டர் உங்களுக்கு? அவ்வளோதான், அதுக்கு தான் வரேன். அதில் வந்து ஒரு பாட்டு பாடிக்கிட்டு காரில் அமைதியாக போவோம், கரெக்டாக அமைதியாக போயிட்டுருக்கோம். அப்போ அந்த டிரைவர் அண்ணா சொல்லுவார், அண்ணா நம்ம ஆளுங்களாம் அடிச்சிட்டாங்கண்ணா, நம்ம ஏரியாவிலே வந்து அடிச்சிட்டாங்கண்ணா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொல்லுவார், வண்டி அவங்க இடத்துக்கே ஓட்டு. அப்போ திருப்பி அந்த டிரைவர் சொல்லுவார், அண்ணா நம்ம தனியாக போகிறோன்னா யாருமே கூட இல்லைண்ணா அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு வரும், என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க, இருட்டனில் நீதி மறையட்டுமே, தன்னால தலைவன் ஒருவன் இருக்கின்றான். நம்மளுடைய தலைவர் பெரியார், நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவர் அம்பேத்கர்னு ஒரு 5 தலைவர் வச்சிருக்காரு. அப்படி அந்த என்ட்ருக்குள்ள போகும்போது திடீர்னு கார் நின்ன உடனே அங்கிருந்து அப்படி ஒரு வில்லன் வருவார், நம்ம முக ஸ்டாலின் ஐயா மாதிரி. பக்கத்துல ஒரு புள்ள வந்து நிற்கும், இப்ப இருக்க புள்ள மாதிரி. அண்ணா அப்ப சொல்லுவாரு, தொக்கா மாட்டிக்கிட்டாருண்ணா தனியா வந்து அப்படி. அப்ப கரெக்டா அந்த கால் திறக்கும் போதே ஒரு 5 பேர் பறந்து போவாங்க. அந்த மாதிரி நம்ம துறைமுகத்தில் அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டிக்கு வீடு வீடா போய், எப்பொழுது என்னுடைய தங்கை கர்ப்பிணி பைய வயிற்றுல கை வச்சாங்களோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டார் தலைவர், முதல்ல வடச்சென்னையில இறங்கணும்னு.